வெரி குட். உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைன்னு அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன் சார். யூ ஆர் ரைட். இந்த வேலையில சேர உனக்கு யாருடைய சிபாரிசாவது இருக்கா? இந்த வேலைக்கு தேவையான தகுதி, யோகியதாம்சம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில நான் யாருடைய சிபாரிசும் எதிர்பார்க்கல சார். வெரி குட். நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன், பேரம் பேசி வியாபாரம் பண்ண வரல. இந்த வேலைக்கு மத்தவங்களுக்கு என்ன நியாயமா சம்பளம் கொடுக்குறீங்களோ அது எனக்கு கொடுத்தா போதும். Will you stick on to this job? If I am properly pasted. How smart. You are appointed. Congrats. Thank you, sir. இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்றேன். Okay. முதல்ல அதை தின்னு முடி, அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. போச்சுடா. மாத்திக்க மாட்டியே. எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 600 ரூபா. இது மாதிரி தினத்துக்கும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி தினமும் என்ன அணைச்சுக்குவேல? சரி சரி, நமக்குள்ள சண்டை வேணா, சமாதானமாவே போயிடுவோம். அப்படி வாங்க வழிக்கு. ஆமா, உங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயம் திலீப்புக்கு தெரியுமா? உடனே போன் பண்ணிட்டானே, அதனாலதான் மாலையோட வந்துட்டேன். அவனை வாழ்த்த. எதுக்குடா 2 மாலை? ஒண்ணு நான் உனக்கு போட, இன்னொன்னு இவ உனக்கு போட, மறுபடியும் உன் கழுத்துல இருந்து எடுத்து நீ அவளுக்கு போட. டேய், என்னடா இது விளையாட்டு? விளையாட்டு இல்லடா. உங்க 2 பேர் கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் அந்தஸ்தை பார்த்தாரு, ரெஜிஸ்டார் சட்டத்தை பார்த்தாரு. ஆனா நான் 2 அன்பு உள்ளங்களை, ஆசை நெஞ்சங்களை பாக்குறேன். பிடிமா? உனக்கு வேலை கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கீங்க. உங்க எதிர்கால கல்யாணத்துக்கு இது ஒரு சின்ன ஒத்திகை. கமான், யூ ஃபர்ஸ்ட். ஓடுமா, ஓடுறா. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும். இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். கைகள் இடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும். பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும்
தடுமாறும் கனிமரம். காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தா பரிகாசம். காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம். தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே வியர்வையும் மழையிலே பயிராகும் பருவமே. ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் வாடி பனி விழும் மலர்வனம். உன் பார்வை ஒருவரும் பனி விழும் மலர்வனம். உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம். சீனிவாசன் சிலோன் அக்ரிமெண்ட் எடுத்து ஜி செக்ஷன் கிளார்க்க உடனே வர சொல்லு. ராகவன், எப்போ அந்த சிலோன் பார்ட்டி எக்ரிமெண்ட் படி ஸ்பெசிஃபைட் டயத்துக்குள்ள எல்சி ஓபன் பண்ணலையோ இந்த எக்ரிமெண்ட் கேன்சல்டுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு இதை விட பெட்டர் ஆஃபர்லாம் வந்திருக்கு. பட் தி ப்ராப்ளம் இஸ் அவங்க எக்ஸ்டென்ஷனுக்கு டைம் கட் எழுதிருக்காங்க. நோ நோ, இட் இஸ் null and void. சார், நம்ம இந்த தேதிக்குள்ள எல்சி ஓபன் பண்ணணும்னு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே தவிர ஓபன் பண்ணலனா அக்ரிமெண்ட் கேன்சல்னு நம்ம நெகட்டிவ் கிளாஸ் போடல சார். அதனால எக்ஸ்டென்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். இது நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் இருக்காரு. பேரு மிஸ்டர் சந்திரன். ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சோ மிஸ்டர் சந்துரு, என்ன விரோதிச்சுக்கிட்டு நீ எங்க சுத்தினாலும் சரி, கடைசியில என்கிட்ட தான் சம்பளம் வாங்க வேண்டியது இல்லையா? என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தான் இங்க சம்பளம் கொடுக்கறாங்களே தவிர தர்மமாவோ இனாமாவோ எதுவும் கொடுக்கல சார். சந்துரு மேனேஜிங் டைரக்டர், உங்களுக்கு எம்டி. ஆஃப் கோர்ஸ் இப்ப எனக்கும் தான். சந்துரு, இப்ப நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணா நீ என்ன பண்ணு? முறைப்படி குவாலிபிகேஷனோட தான் நான் சேர்ந்திருக்கேன். அதுக்கு மீறி நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா நேரா கோர்ட்டுக்கு போவேன். எனக்கு எதிரில் நீங்க கூண்ல நிக்க வேண்டி இருக்கும். நீங்க தயார்னா நானும் தயார். சடப் சந்துரு, நீ யாரோட பேசுறீங்க மறந்துட்டு பேச. அவன் மறக்கல, மறக்கவும் மாட்டான். ஏன்னா என்னுடைய ஒரே மகங்கிற திமிர அவன். உங்க மகனா? எனிகோ எனக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, நான் வரேன். ஓ காட், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐ நெவர் நியூ. எம்டியோட சன்னா இவ்வளவு நாள் தெரியவே இல்லையே. அதானே எப்படியோட சொன்னாமே. மார்னிங் சார். வெயிட் மிஸ்டர் சந்துரு, இனிமே நீங்க வரக்கூடாது. ஏன்? உங்களுக்கு ஒரு தனி ரூம் ஆட் பண்ணிருக்கேன், ஏர் கண்டிஷனோட. எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த சலுகை? ஏன்னா நீங்க இங்க மேனேஜிங் டைரக்டரோட ஒரே சார். நோ, நான் இங்க ஒரு சாதாரண கிளார்க். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால அப்படி ஒத்துக்க முடியாது. சார், என்னையும் மத்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரி. இனிமே என்னால வேலை கொடுக்கவோ இல்ல வேலை வாங்கவும் முடியாது. என் மனசாட்சி அதை ஏத்துக்காது. அப்போ யூ ஆர் அவர் பாஸ், தட் இஸ் அவர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த சூழ்நிலையில நான் இங்க வேலையை பாக்குறதுல அர்த்தமே இல்லை சார். நான் என் வேலையை இப்பவே ராஜினாமா செய்யறேன். ஹாய் சந்துரு. என்னடா மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன். எங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. டேய் திலீப், நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன். வாட்? என்னது? அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. காரணம் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் ராஜினாமாக்கு என் மனசுதான் காரணம். டேய் ஃபூல், வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த சமயத்துல டேய் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. என்னால ஆயிரமா சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு காட்டுறேன். ஹலோ, சந்துருவோட அப்பா வேணும். ஓ, நீங்க தான் பேசுறீங்களா?
நான் நித்தி பேசுறேன். அதான் நித்யா. உங்க மகன் சந்துரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்க உதவி பண்ண முடியுமா? அவன் எங்க இருக்கான்? பக்கத்துலதான் இருக்காரு. அவனையே பேச சொல்லு. என்னங்க, உங்க அப்பா உங்களை பேச சொல்றாரு. எங்க அப்பா கஷ்டமா இருக்கு, பணம் வேணும்னு கேட்டேன். அவனே வந்து பேச சொல்லுன்னு சொல்றாரு. வாங்களேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? திலீப்ப கேட்டேன். என்ன கேட்காம எங்க அப்பாக்கு ஏன் போன்